கவனி ராஜா. ஓகே, காஸ்டிங் ஓகேவா? தேர்டு பேப்பர் 3 பேப்பர் 3 100 மார்க்ஸ் பேப்பர். சரியா? ஸோ உனக்கு இருக்கிற 15 சாப்டர்ஸுமே இதில் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா உனக்கு 10 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். 10 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 15 சாப்டர்ஸ் வந்து வரும். ஸோ அப்போது எல்லாமே படிக்கணுமானா கரெக்ட், எல்லாமே படிக்கணும் தான். பட் கொஞ்சம் நம்ம அங்கே இங்கே கொஞ்சம் என்ன வருது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லைக் இப்போ மெட்டீரியல் சாப்டரில் 3 கான்செப்ட் இருக்குன்னா லாஸ்ட் டைம் இந்த கான்செப்ட் டெஸ்ட் பண்ணிட்டானா இந்த டைம் இந்த கான்செப்ட் டெஸ்ட் பண்ணுவோம். அது மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கலாம். மற்றபடி உனக்கு இருக்கிற எல்லா சாப்டர்ஸுமே இம்பார்ட்டன் தான் இன் ரிகார்டிங் காஸ்டிங். ஓகேவா? நான் ஒரு ஃப்ளோவில் போகிறேன், அந்த ஃப்ளோலையும் நீ படி. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன், வாட் இஸ் காஸ்டிங். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் காஸ்ட்னு தெரியும். வாட் இஸ் காஸ்ட்? காஸ்ட்னா என்ன நீ படித்த வரையும்? Amount of expenditure incurred over an article, product or activity. Amount of expenditure incurred for a product or activity. அப்போ amount of expenditure incurred நீ சொல்ற. அப்போ சே எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஏன் இந்த டெஃபினேஷன் தப்பு சொல்கிறேன்? அவன் சொல்கிற டெஃபினேஷன் கவனி. amount of expenditure incurred அப்படிங்கிறான். ஃபார் எதுக்கு? ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். இந்த டெஃபினேஷன் அவனோட புக்கில் கொடுத்துருப்பான். பட் இந்த டெஃபினேஷன் இஸ் நாட் கரெக்ட். நாட் கரெக்ட் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. பட் இந்த டெஃபினேஷனில் ஃப்ளா இருக்குது. என்ன சார் ஃப்ளா அப்படின்னா, அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு ஃபார் ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது அஸ்யூம் அஜய் கிருஷ்ணா இஸ் மேக்கிங் சம் ப்ராடக்ட். அஜய் கிருஷ்ணா என்ன பண்ணுறான்? ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். அஜய் கிருஷ்ணா எல்லாமே அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் வாங்கிட்டு வந்துட்டான், எல்லாமே பண்ணுறான். இவன் உட்காந்து அந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி விற்கிறான். இவனோட டைமை ஸ்பெண்ட் பண்ணான்ல, இவனோட மூளையை ஸ்பெண்ட் பண்ணான்ல, அதோட காஸ்ட் இதில் வருமா? அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சரில் வருமா? வராது. ஒருத்தர் வடை போட்டு விற்றுருக்கான். லோக்கலில் ஒரு சின்ன கடையில் வடை போட்டு விற்கிறாங்க. வடைக்கு மாவு வாங்கியிருப்பாங்க, எண்ணெய் வாங்கியிருப்பாங்க, அடுப்பு வாங்கியிருப்பாங்க. எல்லாமே காஸ்ட் இன்கர்டு ஃபார் ப்ராடக்ட் தான். பட் அந்த ஓனரோட உழைப்பும் ஓனருக்கு வடை போட தெரிஞ்சிருக்க ஸ்கில்லுக்கும் ரெகக்னைசேஷன் இருக்காது இந்த டெஃபினேஷன். அவனா இல்லையா? அப்போ அந்த ஸ்கில் இல்லாமல் வடை வந்துருமா? அப்போ அந்த ஸ்கில் தேவை. அப்போது நம்ம சிஎம்ஏ இன்ஸ்டியூட் ICMA இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா டெஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் தான், பக்கா டெஃபினேஷன். என்ன கொடுத்துருக்காங்க பாரு? மெஷர்மெண்ட் இன் மானிட்டரி ஐட்டம்ஸ், தி ரிசோர்சஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். காஸ்ட் இஸ் நாட் ஏ எக்ஸ்பெண்டிச்சர். காஸ்ட் இஸ் நாட் ஏ எக்ஸ்பெண்டிச்சர் அலோன். காஸ்ட்டுங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் கிடையாது. காஸ்ட்டுங்கிறது சம் அதர் திங்கும் அதில் என்ன இருக்கு. ஸோ தி மெஷர்மெண்ட் இன் மானிட்டரி டேர்ம்ஸ், தி ரிசோர்சஸ். இப்போ இந்த ரிசோர்சஸ்ங்கிறதுல அஜய் கிருஷ்ணாவோட ஸ்கில் உள்ள வந்துருமா? அதுக்கு நம்ம என்ன டேர்ம்ஸ் மெஷர் பண்ணிடுவோம்? மானிட்டரி டேர்ம்ஸ்ல மெஷர் பண்ணிடுவோம். நோஷனல் காஸ்ட் ஃபார் த நோஷனல் சேலரி ஃபார் த ஓனர் போட்டுருவோம். ஸோ மெஷர்மெண்ட் இன் மானிட்டரி டேர்ம்ஸ், தி ரிசோர்சஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். அப்போ cost may be expired or unexpired. Cost may be expired or unexpired. புரியாது இப்போதைக்கு. வெயிட் பண்ணுங்க. Cost is different from. Cost is different from. நான் சொல்ற மூணு விஷயத்துக்கும் காஸ்ட்டுக்கும் சம டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன சார் டிஃபரன்ஸ்? ஃப்ரம் எக்ஸ்பென்ஸ், லாஸ், asset. Cost is different from expense, loss, asset. Cost is different from expense, loss, asset. என்ன சார் எக்ஸ்பென்ஸ் என்ன ராஜா? எக்ஸ்பென்ஸ் என்ன சார்? நான் சொல்லவா? எக்ஸ்பென்ஸ் டெஃபினேஷன் கவனிக்கணும். ஏன்னா எனக்கு டெஃபினேஷன்லாம் வராது, கவனிக்கணும். எக்ஸ்பென்ஸ் இஸ் ஏ காஸ்ட். காஸ்ட் இஸ் நாட் ஏ expense. Expense is a cost. அப்படினா என்ன? காஸ்ட்ல ஒன் ஆஃப் தி பங்கு என்னது? எக்ஸ்பென்ஸ் சொல்றோம். அப்ப எக்ஸ்பென்ஸ் இஸ் a cost which is consumed and which is attributable to the revenue. கரெக்ட்டா? காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் இஸ் a cost which is consumed which is attributable to the revenue. எந்த ரெவென்யூக்கு அகைன்ஸ்ட் அந்த எக்ஸ்பென்ஸ் ஆ போட்டு என்ன ரெகனைஸ் பண்ணுவ? ப்ராஃபிட் ரெகனைஸ் பண்ணிடுவா. அந்த எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணதுக்கான நீ கன்சியூம் பண்ணி. இப்போ ரா மெட்டீரியல் வாங்கியிருக்க, ரா மெட்டீரியல் வாங்குறது இஸ் எக்ஸ்பென்ஸா? அந்த எக்ஸ்பென்ஸ் இஸ் ஆல்சோ ஏ காஸ்ட். அந்த காஸ்ட் இஸ் ஆல்சோ ஏ கன்சியூம். அந்த ரா மெட்டீரியல் உள்ள போடுறதா உங்களுக்கு என்ன வரும்? ப்ரொடக்ஷன் வரும். விச் இஸ் attributable to the revenue. ரெவென்யூனா சேல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் அது என்னவா போட்டுருவோம்? பர்ச்சேஸா போட்டுருவோம். இதுதான் என்னது? எக்ஸ்பென்ஸ். லாஸ் இஸ் ஏ
Loss is a cost which is consumed but not attributable to revenue. Loss is another. Loss is a cost தான், consumed தான், but not attributable to the revenue. Revenue against என்ன பண்ண முடியாது, attribute பண்ண முடியாது. இது என்னது loss. சார் இந்த attributable என்ன கொஞ்சம் பின்னாடி போக 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 உனக்கு புரியும். நீ என்ன பண்ற, ஒரு 10,000 லிட்டர் மில்க் தூக்கி ப்ராசஸ்ல விட்டுற, லாஸ் ஆகுமா ஆகாதா? அப்ப 10,000 மில்க்ங்கிறது காஸ்ட் தான், அந்த லாஸ் ஆகுறதும் காஸ்ட் தான். அது நீ கன்சியூம் பண்ணி ஆமா நான் 10,000 லிட்டர் கன்சியூம் பண்ணா 100 லிட்டர் எனக்கு என்ன ஆகுது, ஆகும் லாஸ் ஆகுது. அப்ப கன்சியூம்டு தான், பட் நாட் attributable to the revenue. ரெவென்யூக்கு டைரக்டா நீ நார்மல் லாஸ் என்ன பண்ண மாட்டேன், லாஸை போட மாட்டேன். டிபெண்ட்ஸ். இத ஃபுல்லா நம்ம டீடைலா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அப்ப எக்ஸ்பென்ஸ் இஸ் ஆல்சோ a cost, loss is also a cost, expense is also consumed, but it is attributable to the revenue. But loss is a cost which is consumed but not attributable to the revenue. Loss யூ நீ சேர்த்து வச்சிட்டு profit price fix பண்ண கூடாது. இன்னைக்கு நீ ஒரு இட்லி கடை போட்டுருக்க, சாம்பாருக்கு வெங்காயம் வாங்க தக்காளி வாங்குறதுக்கு நீ கோயம்பேடு மார்க்கெட் போயிட்டு வரும்போது உன் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தக்காளி எல்லாம் பிதுங்கிடுது, கீழே விழுந்து நசுங்கிடுச்சு. அப்போ ஒரு 100 கிலோ தக்காளி லாஸ். இன்னைக்கு அந்த 100 கிலோ லாஸை உன்னோட இட்லியோட விலையில சேர்த்துட முடியுமா? அப்ப லாஸ் இதுல இன்க்ளூட் பண்ணிக்க கூடாது. ரெவென்யூக்கு அகைன்ஸ்ட் நீ என்ன ஏத்திர கூடாது, காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் தான ரெவென்யூ. அந்த காஸ்ட்ல லாஸ்க்கு என்ன பண்ணிக்க கூடாது, இன்க்ளூட் பண்ணிக்க கூடாது. சரி, இன்க்ளூட் பண்ணிக்கலாம் if it is a normal loss. இன்க்ளூட் பண்ண கூடாது if it is a abnormal loss. Abnormal loss is due to your negligence. ஓ மேல தப்பு, அது யார் மேல தப்பு? ஒழுங்கா சைக்கிள் எடுத்துட்டு வந்திருந்தா அந்த அடியில உள்ள 5 தக்காளி மட்டும் தான் சிங்கி இருக்கும், அது நார்மல் லாஸ். மீதி 95 கிலோ உனக்கு வந்திருக்கும். நீ ஓட்டிட்டு வரும்போது ஏதோ யாரையோ பார்த்துட்டு எங்கேயோ கீழே விழுந்து தக்காளி நசுங்கிருச்சு. இப்போ அந்த தக்காளி மொத்தம் போனதுக்கு காரணம் உன்னோட நெக்லிஜென்ஸ். அது என்ன லாஸ், அப்நார்மல் லாஸ். கரெக்டா ராஜா? இப்போ அஸ்யூம் அஜய் கிருஷ்ணா இஸ் எ ட்ரேடர். அஜய் கிருஷ்ணா ட்ரேடர். என்ன ட்ரேடரா வச்சுக்கலாம், தக்காளி ட்ரேடரா வச்சுக்கலாம். ஓகேவா? தக்காளி போயிட்டு 100 கிலோ தக்காளி வாங்கிட்டு வரான், டெய்லி 5 கிலோ போகும். 100 கிலோ தக்காளி வாங்கிட்டு வரான், டெய்லி எத்தனை கிலோ போகும், 5 கிலோ போகும். மீதி 95 kg எடுத்துட்டு வந்துடுறான். 100 கிலோ தக்காளி 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரான். 100 கிலோ தக்காளி எத்தனை கிலோ தான் வருது இங்க வரும்போது, வெஸ்ட்மாம்பலம் வரும்போது கோயம்பேட்டில் 95. அப்போ 1000 ரூபீஸ்க்கு எத்தனை கிலோ தான் வருது, 95 கிலோ தான் வருது. காஸ்ட் இஸ் 10.5. காஸ்ட் இஸ் 10.5. வரும்போது என்ன பண்ணிட்டான், டெய்லி இது மாதிரி தான் வருவோம். காஸ்ட் 10.5 வச்சுப்போம். ப்ராஃபிட் ஒரு 3 ரூபாய் வச்சு 14 ரூபாய் 50 பைசாக்கு விற்போம். அப்படி இல்லைனா 15 ரூபாய்க்கு விற்று ப்ராஃபிட் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அஜய் கிருஷ்ணா டசன்ட் நோ காஸ்டிங். காஸ்டிங்லாம் தெரியாது, அவன் ஜஸ்ட் ஃப்ரூட் வெண்டர், வெஜிடபிள் வெண்டர். அவன் என்ன பண்றான், தக்காளி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான் அஜய் கிருஷ்ணா. அன்னைக்கு யாரை எதுல என்ன பார்த்தோனோ தெரியல, பஸ்ல ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துட்டான் போல. அந்த பொண்ணு முன்னாடி சைக்கிள் வீலிங் பண்றேன்னு சொல்லி தூக்கி தக்காளி கீழே விழுந்து நசுங்கி வரும்போது 25 கிலோ எடுத்துன்னு வரான். எத்தனை கிலோ? அப்போ அதே 1000 ரூபாய்க்கு எத்தனை கிலோ எடுத்துன்னு வரான், 25 கிலோ எடுத்துன்னு வரான். 1 கிலோ 40 ரூபாய் காஸ்ட். இவன் 45 ரூபாய்க்கு வித்தா உன்னோட சேல் பிரைஸ் கரெக்டா? சேல் பிரைஸ் தப்பு. அப்போ அப்நார்மல் லாஸை நம்ம எதுல ட்ரீட் பண்ணிட கூடாது, காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் என்ன பண்ணிக்க கூடாது, எடுத்துக்க கூடாது. காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் எடுத்துக்க கூடாது. பட் இட் இஸ் a cost which shall not be attributable to the revenue. But expense is a cost which shall be attributable to the revenue. இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுதா? இப்போ இந்த 10.5 வச்சுப்பேன். அப்ப 10.5 நான் வாங்கின ரேட் எவ்வளோ, 10. அப்ப 50 பைசா எப்படி ஏறுது, அந்த 5 கிலோ தக்காளினால ஏறுது. 5 கிலோ தக்காளி வேற வழி இல்லை, எப்படினாலும் 5 கிலோ நஷ்டம். அப்ப நான் 50 பைசா ஏற்றிட்டேன். இங்க நான் வாங்கினது எவ்வளவு கிலோ, 10. ஆனா வந்தது எப்படி கிலோ 40. 30 எப்படி இருந்துச்சு, 75 கிலோ லாஸ் ஆச்சுல. அந்த 75 கிலோ நான் என்னத்துல ஆட் பண்ணிட்டேன், காஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். அப்படி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்போ உன்னோட நெக்லிஜென்ஸ்னால வர லாஸ காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ல என்ன பண்ணக்கூடாது, ஏத்தக்கூடாது. அந்த லாஸ் பேர் தான் என்ன லாஸ், அப்நார்மல் லாஸ். இது என்ன லாஸ், நார்மல் லாஸ். அப்போ இப்போ இந்த அப்நார்மல் லாஸ் தான் இங்க அவன் லாஸ் ரெஃபர் பண்றான். அப்நார்மல் லாஸ் காஸ்ட் இன்கர் பண்ணி தான வாங்கிட்டு வந்த அந்த 1000 ரூபாய். ஆமா, கன்சியூம் but not attributable to the revenue. Sir, not only in transit loss will come, but also in process there will be a loss. ஒத்துக்கிறியா? டிரான்சிட்ல மட்டும் லாஸ் இருக்காது, ப்ராசஸ்லயும் லாஸ் இருக்கும். என்ன சார் ப்ராசஸ்ல எனக்கு புரியல. அஸ்யூம் யூ ஆர் ஹேவிங் ஹோட்டல், தக்காளி சட்னி அரைக்கிறேன்.
அதே 50 கிலோ தக்காளி வாங்கிட்டு வரும்போது தக்காளி நசுக்குமா? தக்காளி சட்னி இறக்கும்போது நறுக்கும் போது வெள்ளை தூக்கி போடுறது இருக்குமா? மிக்சிக்குள்ள போடாம வெள்ளை தெரிச்சது இருக்குமா? இது மாதிரி அழுகின தக்காளி தூக்கி போடுறது இருக்குமா? அப்போ there will be two types of loss. என்ன loss? Normal loss, abnormal loss. அந்த normal loss, abnormal loss may be in transit, may be in process. Process of manufacturing loss வரலாம், process of transit loss வரலாம். So அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம். Just in loss என்றது is a cost which is consumed but not attributable to the revenue. Sir, asset is here. Asset is here. Cost which has not consumed, which has not consumed. ஏன் சார் அசெட்டோட பேலன்ஸ்ல 10 லட்சம் ரூபாய்க்கு அசெட் வாங்கியிருக்கேன், ஈரண்டுல 10 லட்சம் ரூபான்னு போடுறியா 9,50,000 ரூபான்னு போடுவியா? 9 லட்சத்தி அப்போ 9,50,000 ரூபாய் is a cost which is not yet consumed தான். அசெட் பர்ச்சேஸ் வேல்யூ வேணா 10 lakhs இருக்கலாம், அசெட்டோட வேல்யூ எவ்வளவு தான் இருக்கு? 9.5 lakhs. அந்த 50,000 ரூபாய் is a cost consumed. அப்ப அசெட்ன்ற பேலன்ஸ்ல எவ்வளவு தான் காட்டும் உனக்கு? 9.5 lakhs தான் காட்டும், which is not yet consumed. கரெக்டா இல்லையா ராஜா? அப்போ நான் சொன்ன தெரியுமா, காஸ்ட் மே பி எக்ஸ்பயர்ட் ஆர் அன்எக்ஸ்பயர்டு சொன்னேன். இப்போ இந்த ரெண்டு காஸ்ட் எக்ஸ்பயர்டு, அசெட் காஸ்ட் அன்எக்ஸ்பயர்டு, அசெட் காஸ்ட் இஸ் அன்எக்ஸ்பயர்டு. அப்போ காஸ்ட்னா என்ன சார்? காஸ்ட்னா என்ன? மெஷர்மென்ட் இன் மானிட்டரி டர்ம்ஸ், மெஷர்மென்ட் இன் மானிட்டரி டர்ம்ஸ். எல்லாத்தையுமே நீ மானிட்டரி டர்ம்ஸ்க்குள்ள கொண்டு போய், ஈவன் எ ஸ்மால் ஒர்க், சின்ன ஒர்க்னாலும் அதோட வேல்யூக்கு நீ மானிட்டரி டர்ம்ஸ் ஈக்குவலா கொண்டு வந்துருக்க. மெஷர்மென்ட் இன் மானிட்டரி டர்ம்ஸ், the resources which are used in production of goods or provision of service, production of goods or provision of service. இதுதான் என்னது? காஸ்ட். சரி, இப்போ ஏன் சார் இப்போ காஸ்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு? காஸ்டிங் ஏன் அப்படி ஒரு கான்செப்ட் வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனி கேள்விப்பட்டிருக்கா? ஜிஎம், ஜெனரல் மோட்டார்ஸ், ஜிஎம்ஜி, ஜெனரல் மோட்டார்ஸ்னு ஒரு கம்பெனிலையும் ஜிஇ எலக்ட்ரிக், அது மாதிரி சில கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன அப்படின்னா, we cannot control our right side, we can control our left side ங்கிற ஒரு கான்செப்ட் பிடிச்சிட்டோம். we cannot control our right side but we can control our left side. சார் வாட்ரா ரைட் சைடு, வாட்ரா லெஃப்ட் சைடுன்னு பார்த்தா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல உன்னோட ரைட் சைடு என்னது? ரெவென்யூ, உன்னோட சேல், உன்னோட இன்கம் which is not in the control of company. பட் லெஃப்ட் சைடு யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு முடிவு பண்ணிட்டான்? கம்பெனி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. லெஃப்ட் சைடு இஸ் ஏ காஸ்ட், எக்ஸ்பென்ஸ், காஸ்ட், லாஸ், அசெட், இந்த மூணு தான் லெஃப்ட் சைடுல வரும். அப்ப இந்த மூணு தோட சேம் தான் என்னன்னு சொல்றோம்? காஸ்ட்னு சொல்றோம். இந்த காஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டான், கண்ட்ரோல் பண்றான். சேலை ஏத்துனா தான் ப்ராஃபிட் வரும், இல்ல காஸ்ட்டை குறைச்சாலும் ப்ராஃபிட் வரும்ன்ற டாக்டிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தோம். என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை ப்ராஃபிட்காக. சேல் பிரைஸை ஏத்துனா மட்டும் ப்ராஃபிட் வராது, சேல் பிரைஸை ஏத்துனாலும் ப்ராஃபிட் வரும். பட் சேல் பிரைஸை ஏத்துனா யார் அஃபெக்ட் ஆக போறா? கஸ்டமர்ஸ். அதுக்கு அதே கஸ்டமருக்கு அதே 100 ரூபாய்க்கு உன்னோட காஸ்ட்டை குறைச்சிட்டு நீ ப்ராஃபிட் பார்க்கலாமே. அஃபெக்ட் ஆகாம, குவாலிட்டி அஃபெக்ட் ஆகாம, அதுக்குன்னு ரொம்ப மட்டமான காஸ்ட்ல கிடையாது, குவாலிட்டி அஃபெக்ட் ஆகாம உன் காஸ்ட்டை நீ குறைக்க ட்ரை பண்ணலாம்ல. அப்போ எந்தெந்த காஸ்ட் ஐடென்டிஃபிகேட் பண்ணணும், எந்தெந்த காஸ்ட் தேவையில்லாத காஸ்ட், எந்த காஸ்ட் தேவை இருக்கிற காஸ்ட், எப்படி காஸ்ட் ஆட்ரிபியூட் பண்ணணும், இதெல்லாம் படிக்கிறது தான் நம்ம எந்த சப்ஜெக்ட் படிக்க போறோம். இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், ஓகேவா? இருக்கிறதுலயே ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் மூளை தேவை அப்படின்னா காஸ்டிங்ல தான் தேவை. ஒரு சொல்லுங்க சார். இதுல வந்து 950 அசெட் வேல்யூ 50,000 நம்ம எக்ஸ்பெக்ட் காஸ்ட் தான சார்? 50,000 வந்து எக்ஸ்பென்ஸா வந்துரும். எக்ஸ்பென்ஸா வந்துரும். டெப்ரிசியேஷன். சோ அப்போ அது டெப்ரிசியேஷன் சார். அப்போ எல்லா இதுவும் அட் எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பெக்ட் காஸ்டா ஒரு சமயத்துல மாறும், கரெக்ட்டா? இப்ப நம்மளால செத்து போய்டுவோம். இப்ப நம்ம இன்னைக்கு நான் இப்போ ஸ்ரீராம் இஸ் எக்ஸ்பெக்ட்னு சொல்ல முடியுமா? அப்பனா இப்ப செத்துட்டேன்னு அர்த்தம். இஸ் எக்ஸ்பெக்ட்னு சொன்னா என்ன அர்த்தம்? செத்துட்டான்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் என்ன பண்ண தான் போக போறோம்? மேல தான் போக போறோம். என்னைக்கா ஒரு நாள் இந்த அசெட் என்னவா தான் ஆக போகுது? எக்ஸ்பென்ஸோ லாஸ் ஆவதா, வித்தா லாஸ் ஆக போகுது, இல்லனா
எக்ஸ்பென்ஸ் ஆகும், டெப்ரிசியேஷனா சார்ஜ் ஆக போகுது, அது மாற்றுக்கிறது கிடையாது. பட் இன்னைக்கு தான் பார்க்கணும், இன்னைக்கு இது அன்எக்ஸ்பெக்டட் காஸ்ட், இது என்ன காஸ்ட்? எக்ஸ்பெக்டட் காஸ்ட். இந்த மாசம் ரெண்ட் கொடுத்துட்டு அடுத்த மாசம் நீ வாடகைக்கு எடுத்துக்கலாமா உங்ககிட்ட? சரி, எக்ஸாம்பிள் நீ ஒரு இடத்துல வாடகைக்கு எடுத்து கடை நடத்திட்டு இருக்கு, இந்த மாசம் ரெண்ட் கொடுத்துட்ட சார், இந்த மாசம் 10 நாள் கடை திறக்கலாம், அடுத்த மாசம் அந்த 10 நாள் அந்த கடை திறந்துருன்னு சொன்னா ஒத்துப்பானா? அப்போ இந்த மந்த் எக்ஸ்பென்சஸ், இந்த மந்த் இந்த பீரியாடிக் எக்ஸ்பென்சஸ், மந்த்னே விட்டு இந்த பீரியாடிக் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பயர்டு, நெக்ஸ்ட் பீரியடுக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ண முடியாது? யூஸ் பண்ண முடியாது. அப்போ எக்ஸ்பென்ஸ் இஸ் ஏ காஸ்ட், லாஸ் இஸ் ஏ காஸ்ட், அசெட் இஸ் ஏ காஸ்ட். அதுல எக்ஸ்பென்ஸும் லாஸும் எக்ஸ்பயர்ட், அசெட் இஸ் அன்எக்ஸ்பயர்ட். ரெண்டுமே கன்சியூம்டு. இது நாட் எட் கன்சியூம்டு. ஏ பார்ட் இஸ் கன்சியூம்டு, மீதி எல்லாமே ரிமைனிங் நாட் எட் கன்சியூம்டு. இதெல்லாம் வந்து காஸ்டோட டெஃபினேஷன். ஸோ காஸ்ட் டெஃபினேஷன் சொல்ல ஆகாஷ். காஸ்ட் இஸ் an measurement in monetary terms, the resources. Measurement in monetary terms, Ajay Krishna sollu. Measurement in monetary terms, the resources which is used in the production of goods or provision of services. Sir, நீங்க என்ன டெஃபினேஷன் சொன்னீங்க? எக்ஸ்பென்ஸ் which is incurred. என்ன சொன்னா? Amount of expenditure incurred for production of goods or services சொன்னது கரெக்ட். பட் அதுல கரெக்டான காஸ்ட் என்ன ஆகாது? அசெட்டைன் ஆகாது. ஓகேவா? ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட்ஸ், நம்ம இந்தியன் கீழே எம்சிஎல் ஆர்கனைஸ் பண்ண இன்ஸ்டியூட் சொன்ன டெஃபினேஷன் தான் என்னது இப்போ நான் சொல்லி கொடுத்த டெஃபினேஷன். சரி, கவனி. இது ஒரு செட் ஆஃப் சாப்டர்ஸ். மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட், இது ஒரு செட் ஆஃப் சாப்டர். அடுத்தது இன்டெகிரேட்டட் அண்ட் நான் இன்டெகிரேட்டட். இன்டெகிரேட்டட் அண்ட் நான் இன்டெகிரேட்டட் அப்படின்னா என்னன்னு சொல்றேன், ஜஸ்ட் அது ஒரு சாப்டர். அப்புறம் காஸ்ட் ஷீட் ஒரு சாப்டர். ஏபிசி போடுவோம், ஏபிசி காஸ்டிங் ஒரு சாப்டர். அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங், மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங், ஜாப் காஸ்டிங், பேட்ச், கான்ட்ராக்ட், ப்ராசஸ், ஆப்ரேட்டிங் காஸ்டிங். இதெல்லாம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஒரு செட்டு, செகண்ட் செட்டு, தேர்ட் செட்டு, மூணாவது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட், நாலாவது செட் என்னது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். பட் எதுக்குள்ள நம்ம படிக்கிறோம்? ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் பேரே காஸ்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் தான் இருக்கும். இது மூணும் தான் என்னது காஸ்டிங். இது என்ன அக்கௌண்டிங்? மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். புக்கை திறந்து பாரு, ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன சிலபஸ் பேர் கொடுத்துருக்காங்க? காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இந்த மூணு சாப்டர், மூணு செட்டு தான் என்னது காஸ்டிங். இந்த செட் என்னது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இட் இஸ் வாட்? ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், marginal costing, budget. Standard, marginal, budget. So இந்த சாப்டர்ஸ் தான் உங்களுக்கு என்னது சிலபஸ். இதெல்லாம் நீ செட்டா முடிச்சா போதும். வேற சாப்டர் விட்டுருக்கான்னு பாருங்க கண்டென்ட் பேஜ்ல. வந்துச்சா? கரெக்டா? சிகவர் சர்வீஸ் காஸ்ட்ங்கிறது ஆப்ரேட்டிங் காஸ்ட். சரியா? கவனிங்க. இப்போ இந்த 4 செட் கவர் பண்ணாலே போதும். சார் இந்த 4 செட் என்ன சார்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்டிங். என்னது எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்டிங்? காஸ்ட்னா என்னன்னு பார்த்தோமா? எஸ் மெஷர்மெண்ட் இன் மானிட்டரி டர்ம் தி ரிசோர்சஸ் which is used ன்னு. அந்த காஸ்ட்ல எப்படி எப்படிலாம் காஸ்ட் இன்கர் ஆகும்னு கேக்குறான். ஒரு ப்ராடக்ட்டுக்கு காஸ்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? தி மெட்டீரியல், ஒரு லேபர், அதர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நல்லா கவனிராஜா. இப்போ அஜய் கிருஷ்ணா வடக்கடை நடத்துறான், சின்ன வடக்கடை. அவனுக்கு வடை ப்ரொடியூஸ் பண்ணி விற்கிறதுனா அவனோட வேலை. ப்ரொடியூஸ் பண்ணி விற்கிறதுங்கிறது, வித்ததுங்கிறது மார்க்கெட் கையில் இருக்கு, சேலுங்கிறது மார்க்கெட் கையில் இருக்கு. ப்ரொடியூஸ் பண்றதுங்கிறது யார் கையில் இருக்கு? அஜய் கையில். வாட் ஆர் த காஸ்ட் அஜய் நீட் டு இன்கர் ஃபார் மேனுஃபேக்சரிங் வடை? ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல், சே ஆயில், மாவு, டவ், அப்புறம்
Gas. உப்பு, சின்ன சின்ன மளிகை சாமான், சின்ன சின்ன ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாமும் தேவை. இதெல்லாம் ரா மெட்டீரியல். கரெக்ட், இதெல்லாமே ரா மெட்டீரியல். அடுத்தது லேபர். இவனோட ஒர்க்கா இருக்குது, இல்லை இவன் ஒரு ஆள் போட்டு வேலை செய்யறானா அந்த ஆளுக்கான சம்பளம். மாவு அரைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, எண்ணெயில போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. இதெல்லாம் என்னது? லேபர். அந்த அடுப்பு காஸ்ட் வாடகைக்கு எடுத்திருந்தானா இல்லை வாங்கியிருந்தானா அந்த அடுப்புக்கான டெப்ரிசியேஷன். கேஸ் வாங்கியிருந்தானா அந்த கேஸ் ஃபுல்லா ஒரே ஒரு நாள் வரைக்கும் காலி ஆயிடுமா இல்லை 10 நாளைக்கு இருக்குமா? அப்ப கேஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் 10 days. கேஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் ஒரு நாள் 100 வடை போடலாம். அப்ப கேஸ்ங்கிறது 1000 வடைக்கு. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? இப்போ கேஸ் காஸ்ட் 1000 rupees. 10 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ? 100 ரூபாய். ஒரு நாளைக்கு நான் 100 வடை போடுவேன். ஒரு நாளைக்கு நான் எத்தனை வடை போட்டு விற்கிறேன்? 100 வடை. அப்போ 100 வடைக்கு 100 ரூபாய்னா ஒரு வடைக்கு எவ்வளோ இது எலக்ட்ரிசிட்டி இது கேஸ் காஸ்ட் ₹1. அப்போ அந்த கேஸ் காஸ்ட், அந்த அடுப்பான ரெண்டில், அந்த அடுப்புக்கான டெப்ரிசியேஷன், அப்புறம் அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த சபீனா கிபீனாலாம் வாங்குவோம்ல, இதெல்லாம் என்னது? இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் லேபர். கரெக்டாக? அதை சுற்றி முடிச்சதுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணணும்ல, அது இன்டைரக்ட் லேபர். அது பவுடர் தேவையில்ல, அது போய்ட்டு அந்த பவுடர் சபீனா பவுடர் கடையில் மிக்ஸ் பண்ணி விடுவியா? அப்போ அது என்ன கிடையாது? டைரக்ட் ரா மெட்டீரியல் கிடையாது, இன்டைரக்ட் மெட்டீரியல். அப்போ அந்த இன்டைரக்ட் மெட்டீரியல், இந்த இன்டைரக்ட் லேபர், இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் பெருசா இருக்காது. மூணுத்துக்கு ஒரே வார்த்தை வைக்கிறதுனா ஓவர் ஹெட்ஸ். அது பேர் தான் என்னது? அப்போ மெட்டீரியல்ங்கிறது here direct material, direct labor, overheads. Overheads is what? Indirect material, indirect labor, indirect expenses. Indirect material, indirect labor, indirect expenses. அப்போ elements of cost நீ யாரா கேட்டாங்கன்னா நீ என்ன சொல்லுவ? There are 3 elements cost. நான் சொல்றது தப்பு, பட் இப்போதைக்கு 3. இன்னொரு 5 நிமிஷத்துல 4 எப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு 3 elements cost: material, labor, overheads. Material, labor, overheads. நான் இனிமேல் எல்லா இடத்துலயும் மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட்ஸ் தான் சொல்லுவேன். மெட்டீரியல் ரெஃபர்ஸ் டு என்ன மெட்டீரியல்? டைரக்ட் மெட்டீரியல். லேபர் ரெஃபர்ஸ் டு டைரக்ட் லேபர். இஃப் இட் இஸ் இன்டைரக்ட், நான் இன்டைரக்ட் லேபர்னே பேர் வைக்க மாட்டேன். அது பேர் என்னன்னு சொல்லுவேன்? ஓவர்ஹெட்ஸ். இன்டைரக்ட் மெட்டீரியல்னா இன்டைரக்ட் மெட்டீரியல்னே சொல்ல மாட்டேன். என்னன்னு சொல்லுவேன்? ஓவர்ஹெட்ஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னே சொல்ல மாட்டேன். ஓவர்ஹெட்ஸ். இப்போ assume you are a company manufacturing Coca-Cola in திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல Coca-Cola ஃபேக்டரி இருக்கு தெரியுமா? இங்க அங்க நீ வந்து Coca-Cola மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்க. உனக்கு மெட்டீரியல் தேவைப்படுமா? வாட்டர், அதுக்கப்புறம் அந்த பவுடர், கெமிக்கல் எல்லாமே சேர்ந்து உன்னோட மெட்டீரியல். லேபர், லேபர் உனக்கு இருக்கு. ஃபேக்டரிக்கான ரெண்ட், ஃபேக்டரி எலக்ட்ரிசிட்டி, உள்ள போற எக்ஸ்பென்ஸ் எல்லாமே, இது எல்லாமே ஓவர் ஹெட்ஸ். கரெக்டா தான்? நீ ஒரு லிட்டர் கோக் வாங்குறதுக்கும் கோக் கம்பெனி கோக் தயாரிக்கிறதுக்கும் கோக் கம்பெனிக்கு நீ என்ன கொடுத்தாகணும்? ராயல்ட்டின்னு ஒன்று கொடுப்பியா? ஒரு லிட்டர் கோக் நீ தயாரிக்கிறதுக்கும் அந்த கம்பெனிக்கு நீ என்ன கொடுக்கணும்? ராயல்ட்டின்னு ஒன்று பே பண்ணணும். ஏன்னா அவனோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நீ என்ன ப்ரிப்பேர் பண்ற? அவனோட கோக் ப்ரிப்பேர் பண்ற. ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்றது லோக்கல் எஸ்கேஆர் லிமிடெட்னு ஒரு கம்பெனியா இருக்கும். ஆனா என்ன ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்றான்? கோக். கோக்குங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி. அந்த கம்பெனிட்ட இருந்து என்ன வாங்கியிருக்கான்? அந்த ஃபார்முலாவை வாங்கி ப்ரிப்பேர் பண்றான். அவன் மெட்டீரியல் அனுப்புறான், லேபர், ஓவர்ஹெட்ஸ். அப்போ அவன் அந்த ராயல்ட்டி பே பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? ப்ரொடக்ட் பண்ண முடியும் ஆஸ் பர் லா. பட் ஒரிஜினலா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட்ஸ் போதும். ஆனா லீகலா அந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணா அவன் எக்ஸ்ட்ராவா ஒன்னு பே பண்ணி அவன் என்ன? ராயல்ட்டி. ராயல்ட்டி இஸ் நதிங் பட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ராயல்ட்டி இஸ் நதிங் பட் என்னது? டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அப்போ மெட்டீரியலும் இல்லாம லேபரும் இல்லாம ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நீ சம் அதர் எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணாது என்ன எக்ஸ்பென்ஸ்? டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அப்போ எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் இப்போ 4 என்னென்ன சார்? மெட்டீரியல், லேபர். டைரக்ட்னு சொல்ல தேவையில்லை. மெட்டீரியல்னாலே டைரக்ட் தான், லேபர்னாலே டைரக்ட் தான். அப்போ இன்டைரக்ட் லேபர் சார், அதுக்கு பேர் நான் இன்டைரக்ட் லேபர்னே சொல்ல மாட்டேன். அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்? ஓவர்ஹெட்ஸ். ராயல்ட்டி அவன் ராயல்ட்டி கொடுக்கலன்னா அவனால ப்ரொடியூஸே பண்ண முடியாதுடா. டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். நீ ப்ரொடியூஸ் பண்ணா நீ அதை பே பண்ணாதான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இட்ஸ் நாட் அன் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ராயல்ட்டி இஸ் எ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். புரிஞ்சுக்கோ. டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் உள்ள டெஃபினேஷன்ல நிறைய எக்ஸ்பென்ஸ் வரும். மெயினா ராயல்ட்டி தான். ஏன்னா உன்கிட்ட பவுடர் இருக்கு, வாட்டர் இருக்கு, ரிசோர்சஸ் இருக்கு, ஃபார்முலா இருக்கு. ப்ரொடியூஸ் பண்ணா நீ அவனுக்கு என்ன கட்டணும்? ராயல்ட்டி கட்டணும். இல்லைன்னா உன்னால என்ன பண்ண முடியாது? ப்ரொடியூஸே பண்ண முடியாது. அப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டாப். அப்போ நீ என்ன பே பண்ணி அவனோட ராயல்ட்டி? அப்போ ராயல்ட்டி இஸ் ஆல்சோ எ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போ என்னென்ன எலிமெண்ட் இருக்கு? மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ், ஓவர்ஹெட்ஸ்.
மெட்டீரியல்னா டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஓவர்ஹெட்ஸ். ஓவர்ஹெட்ஸ் கம்பரைஸ் ஆஃப் இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அவ்வளவுதான். ஏன் சார் இது இன்டைரக்ட்னு பிரிக்கிறோம்? அதை இந்த சாப்டர் பர்టిక్యులரா வரும்போது நான் சொல்லி தரேன். இந்த சாப்டர் ஓவர்ஹெட் சாப்டர் வரும்போது ஏன் சார் இது ஓவர்ஹெட்ஸ் பிரிச்சோம், இதெல்லாம் ஏன் சார் இங்க வருதுன்றத நான் ஓவர்ஹெட் சாப்டர் சொல்லி தரேன். அப்போ எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் சொல்லு. Material, labor, expense, overheads. Material, labor, expense, overheads. எக்ஸ்பென்ஸ்ங்கிறது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஏன்னா மிக்ஸ் பண்ணி இப்போ மெட்டீரியல்ங்கிறதே ஒரு மிக்ஸ் எக்ஸ்பென்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். மெட்டீரியல் இஸ் எலிமெண்ட் ஆஃப் காஸ்ட், லேபர் இஸ் எலிமெண்ட் ஆஃப் காஸ்ட், எக்ஸ்பென்ஸ் இஸ் எலிமெண்ட் ஆஃப் காஸ்ட். அடுத்தது ஓவர்ஹெட்ஸ் கம்பரைஸ் ஆஃப் இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இந்த சாப்டரோட ஹெட்டிங் நம்ம என்ன கொடுக்கலாம்? எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட். அதுல இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணணும்ங்கறது தான் ABC காஸ்டிங். ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங். அப்ப நமக்கு ஓவர்ஹெட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நமக்கு என்னன்றதே புரியும். ABCனாலே என்னன்னு புரியும். சோ இதெல்லாம் எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட். அடுத்தது இன்டகிரேட்டட் நான் இன்டகிரேட்டட் காஸ்ட் ஷீட். இன்டகிரேட்டட் நான் இன்டகிரேட்டட் காஸ்ட் ஷீட். இதுதான் காஸ்ட் அக்கவுண்டிங். அக்கவுண்டிங் ஆஃப் காஸ்ட். எந்த மாடல்ல காஸ்ட் அக்கவுண்டிங் பண்ணணும்? ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்னா என்ன? Preparation of trade. Recording, analyzing, classifying, summarizing அப்படின்னு ஒரு 4 வார்த்தை சொல்லுவியா? ஆஃப் ஃபினான்ஷியல் டேட்டா. ஓகேவா? டு இன்டர்பிரட் தி ரிசல்ட்ஸ் in financial portion of it. இதுதான் வாட் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்கோட டெஃபினேஷன். காஸ்ட் அக்கவுண்டிங்க்கு சேம் வே ரெக்கார்டிங், அனலைசிங், கிளாசிஃபிகேஷன், இன்டர்பிரட்டிங் எல்லாமே வரும். அங்க ஃபினான்ஷியல் டேட்டா, இங்க காஸ்ட் டேட்டா. இங்க என்ன டேட்டா? காஸ்ட் டேட்டா. நல்லா புரிஞ்சுக்கோ. ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் இஸ் எ போஸ்ட் மார்டம். போஸ்ட் மார்டம்னா என்ன தெரியுங்க? அப்படிதானே? செத்து போனதுக்கு அப்புறம் உள்ள இருக்கு. அப்போ வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வருஷம் தான் நடந்ததுன்னு எழுதுறது தான் என்னது? ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங். அதுல இருந்து மிஞ்சி போனா சின்னமா மேலே கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி, ஓகேவா, ரொம்பலாம் மாற்ற முடியாது. 100 கோடி டர்ன் ஓவர் பண்ண கம்பெனி 10 கோடி டர்ன் ஓவர் காட்ட முடியுமா? முடியாது. சின்னதா மேஜரா மாத்தி ப்ராஃபிட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றது மேஜாரிட்டி. அவ்வளவுதான். நீ ஃப்ராட் தனம் பண்ணலாம். ரெண்டாவது ஃப்ராட் தனம் பண்ண சார் நான் டீசன்ட் சார், எனக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கு சார் அப்படின்னு நீ நினைச்சனா கூட ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்கிறது நீ புதுசா யோசிச்சு அதெல்லாம் பண்ண போறது இல்லை. அங்க என்ன நடந்ததோ அதை அப்படியே நீ என்ன பண்ண போற? என்ட்ரிஸ் போட போற. அந்த என்ட்ரிஸ்க்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண போற. எப்போ காம்ப்ளிகேட் ஆகுது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா? எப்போ ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் காம்ப்ளிகேட் ஆகுதுன்னா when you want to commit fraud. நீ fraud எப்போ பண்ணணும்னு நினைக்கிறியோ, ஆர் fraud இருக்கான்னு கண்டுபிடிக்க நினைக்கிறியோ, அப்பதான் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் becomes complicated. அது வரையும் ஃபினான்ஷியல் அக்கவுண்ட் ஈஸி தான். அது போஸ்ட் பண்ண ஒர்க் என்ன நடந்துச்சுன்றது என்ட்ரி போட போறோம். அது எல்லா எக்ஸ்பென்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வர போற, ரெவன்யூலாம் ஒரு பக்கம் கொண்டு வர, ப்ராஃபிட் கொண்டு போய் போற, ப்ராஃபிட் தூக்கி கேபிட்டல் ஆட் பண்ண போற. இவ்வளவுதான் மேக்ஸ் ஒர்க். இதுல ட்ரையல் பேலன்ஸ் போடுவோமா? இயர் ரெண்டுல லெஜர் பேலன்ஸ் க்ளோஸ் பண்ண போற. லெஜர் பேலன்ஸ் பீரியடிக்கலா எதுக்கு அனுப்ப போற? ட்ரையல் பேலன்ஸ் அனுப்ப போற. ட்ரையல் பேலன்ஸ் வச்சு ஃபினான்ஷியல்ஸ் போட போற. முடிஞ்சிச்சு. அப்போ ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்ல நீ யோசிக்கிறதுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபினான்ஷியல்ஸ் படிக்கும் போது ஓகே இப்படி தான் P&L போடணும், இப்படி தான் ஒரு டெபிட்ல இது போடணும், கிரெடிட்ல ஃபர்ஸ்ட் டைம் யோசிக்கிறது. பட் உனக்கு நீ ரிப்பீட்டடா பண்ணும்போது யோசிக்கிறது எதுவுமே கிடையாது. 10 ஃபினான்ஷியல்ஸ் போட்டா 11வது ஃபினான்ஷியல்ஸ் போடுறதுக்கு புதுசா ஏதாவது யோசிப்பியா? 10 ஃபினான்ஷியல்ஸ் போடலாம். ஆனா காஸ்டிங் அப்படி கிடையாது. காஸ்டிங் இதுதான் ஃபார்மேட் அப்படின்னு கிடையாது. காஸ்டிங்க்கு இதுதான் ஃபார்மேட். காஸ்டிங் தான் ஃபர்ஸ்ட். அடுத்தது மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், அடுத்தது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். அப்படியே நான் சொன்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் FM கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். காஸ்ட் அக்கவுண்டிங், அடுத்தது மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், அடுத்தது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். திருப்பி சர்க்கிள். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், காஸ்ட் அக்கவுண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். அப்போ 3 எங்க வேணா ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கலாம். புது கம்பெனிக்கு FM தான் ஃபர்ஸ்ட். எவ்வளவு ஃபண்ட்ஸ் அது எப்படி அலோகேட் பண்ணணும்? FMல தான் என்ன பண்ணுவேன்? ஃபினான்சிங் டிசிஷன்ஸ் எடுப்ப, இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுப்ப, டிவிடெண்ட் டிசிஷன்ஸ் எடுப்ப. அதுல இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ்ல என்ன வந்துரும்? காஸ்டிங் வந்துரும். காஸ்டிங்ல நடந்து முடிச்சது தான் என்ன எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுவேன்? மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல வர ரேஷியோஸ், வர ரிசல்ட், பட்ஜெட், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வச்சு தான் நெக்ஸ்ட் இயருக்கு திருப்பி என்ன ஃப்ரேம் பண்ணுவேன்? ஃபினான்சிங் மேனேஜ்மெண்ட் போடுவோம். தட் இஸ் நெக்ஸ்ட் இயரோட டிசிஷன்ஸ் மேக்கிங் பண்ணுவேன். இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனாக இருக்கட்டும், ஃபினான்சிங் டிசிஷனாக இருக்கட்டும், எல்லாமே மேனேஜ்மெண்ட். அப்போ இட் இஸ் சர்க்கிள். இந்த சர்க்கிள்குள்ளே ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் வராது. இந்த சர்க்கிள்குள்ளே என்ன வராது? ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் வராது. ஏன்னா ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் மேபி ஃபார் த இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் மேபி நீடட். யாரு ஃபார்மே?
Investors point of view. வெதர் கம்பெனி கரெக்டாக போதா தப்பாக போதா கம்பெனி ஒன்று நடந்தால் தானே இப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ராஃபிட்டே வேணும். இப்போ கம்பெனி இப்போ டிசிஎல்னு ஒன்று இருக்குது, டிசிஎல் நீ ஷேர் வாங்கினா டிசிஎல் ஷேர் ஏறுது அதெல்லாம் இருக்கட்டும். டிசிஎல் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்கணும், அந்த டிசிஎல் சம்பாதிக்கணும், சம்பாரிச்சு எப்படி பணம் பண்ணணுன்றதை வச்சு தான் வெளில நீ விளையாண்டுக்கிட்டு இருக்க. அப்போ டிசிஎல் எப்படி சம்பாதிப்பான், எப்படி ப்ராஃபிட் பண்ணுவான்னா இவனுக்கு என்ன தேவை, பட்ஜெட் தேவை, தட் இஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தேவை, காஸ்ட் அக்கௌண்டிங் தேவை. அப்போ தான் என்ன பண்ண முடியும், அதனால் பக்காவாக ஒரு ப்ராடக்டை ஆர் சர்வீஸை ரெண்டர் பண்ணி அதுலேருந்து பணம் பார்த்து ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். ப்ராஃபிட் சம்பாதிச்சிருச்சுன்னு டிஸ்க்ளோஸ் பண்ணுற அக்கௌண்டிங்னா என்ன அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். எப்படி ப்ராஃபிட் பண்ணணும், என்னென்னலாம் பேஸ் இருக்குது, எப்படிலாம் காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணுன்றதெல்லாம் எங்கே தான் பார்ப்போம். சார் இப்போ ஒரு ஆடிட் ஆஃபீஸில் காஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க சார். ஒரு ஆடிட் ஆஃபீஸில் காஸ்டிங், ஆடிட் ப்ரொவிஷன் ஆஃப் குட்ஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸா ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸா யூஸ் பண்ணுவாங்க, கன்ஃபார்ம் காஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற காஸ்டிங் பேர் லேபர் காஸ்டிங். லேபர் தான் அவனுக்கு மெஜாராக இருக்கும். அப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு எத்தனை லேபர், ஒரு ஒரு ஆடிட் ஒர்க் எடுத்துருவான், அந்த ஆடிட் ஒர்க்குக்கு மேக்ஸிமம் 50 lakhs பில்லிங் பண்ணியிருப்பான். எவ்வளோ பில்லிங் பண்ணியிருப்பான், இவன் காஸ்ட் ப்ராஃபிட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுவான், 10 lakhs ப்ராஃபிட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுவான். அப்போ எவ்வளோ காஸ்ட் முடிக்கணும், 40 lakhs காஸ்ட் முடிக்கணும். 40 lakhsக்கு இத்தனை சிஏ, இத்தனை அசிஸ்டன்ட் மேனேஜர், இத்தனை ஆர்டிகல் அசிஸ்டன்ட்னு பிரிச்சுடுவோம். அப்போ ஒருத்தனை இத்தனை ஹவர் வேலை செய்யணும்னு அவனுக்கு என்ன கொடுத்துருவான், டார்கெட் கொடுத்து முடிச்சிருவோம். இதுக்கு பேர் தான் தனியாக ஒரு காஸ்டிங் ஃபைனலில் படிப்ப டார்கெட் காஸ்டிங். சேல்ஸ் ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு, ப்ராஃபிட் ஃபிக்ஸ்டு, மிச்சம் இருக்கிற காஸ்ட் உள்ள தான் ப்ராடக்ட் முடியும். அது பேர் தான் என்ன காஸ்டிங், டார்கெட் காஸ்டிங். அப்போ டார்கெட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டார்கெட் செல்லிங் சேல்ஸ் மைனஸ் டார்கெட் ப்ராஃபிட். இதெல்லாம் தான் என்னதுன்னா, ஒரு கம்பெனி ப்ராஃபிட்னு ஒன்று சம்பாதிக்கணும்னா இதெல்லாம் கம்பெனி பண்ணாதான் சம்பாதிக்கும். அந்த ப்ராஃபிட் தான் டிவிடெண்டாக கொடுக்கலாமா, அதுன்றது தான் கம்பெனியோட டிசிஷன். அதில் ஷேர் வாங்கலாமா வாங்க வேணாமாங்கிறது தான் கம்பெனியோட என்ன தேவை, ஃபினான்ஷியல் தேவை. மற்றபடி கம்பெனி இன்டர்னலில் ரன் ஆகணும்னா அவங்களுக்கு கன்ஃபார்ம் காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நான் ப்ராக்டிக்கலாக ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் பார்த்தேன் மஹேந்திரா கம்பெனி. ஒன்றுமே புரியல. நம்ம படிச்ச போன ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க்கும் அங்கே இருக்கிறதுக்கும் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம இங்கே என்ன படிப்போன்னா ஹவு டு டூ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், ப்ராப்ளம்ஸ் எப்படி போடுறது, ப்ராப்ளம்ஸில் ஆன்சர் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, அங்கே ஒர்க்கே ஆன்சரை வச்சு எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணுறதுங்கிறது தான் உங்களுக்கு ஒர்க்கே. இதை டேட்டா அந்த அவங்க வச்சிருக்க சாஃப்ட்வேரே போட்டு கொடுத்துருவோம். நீ போடுற ஆன்சரை யாரே போட்டு கொடுத்துடலாம், அவன் வச்சிருக்க சாஃப்ட்வேரே போட்டுருக்கு. அந்த சாஃப்ட்வேர் வர ஆன்சரை வச்சு நீ டிசிஷன் எடுக்கணும். அதுதான் உன்னோட ஒரிஜினல் ஒர்க்காக இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு உனக்கு அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சாலும் உன்னால் என்ன எடுக்க முடியும், டிசிஷன் எடுக்க முடியும். அப்போ உனக்கு எப்படி இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்னா ஃபார்முலா எப்படி வருது, இந்த ஃபார்முலா நம்ம எப்படி எழுதியிருப்போம், அதெல்லாம் தெரிஞ்சாலும் உன்னால் என்ன பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் காஸ்ட் அக்கௌண்டிங். லைக் நம்ம எப்படி சேஃப்வே ஃபினான்ஷியல் ஜேர்னல் பாஸ் பண்ணுறோமோ, காஸ்டிங்லேயே என்ன இருக்குது, ஜேர்னல். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி காஸ்ட்டில் காஸ்ட் ஷீட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி காஸ்ட்டில் என்ன ஷீட்டு, காஸ்டிங் P&L தனியாக இருக்குது. காஸ்டிங் பேலன்ஸ் ஷீட்டுங்கிற கான்செப்ட்லாம் எதுவும் கிடையாது. பட் நம்ம அங்கே எப்படி ஃபினான்ஷியல் ட்ரேடிங் P&L மாதிரி நம்மளுக்கு இங்கே மேஜர் கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கும், காஸ்ட் ஷீட். அங்கே எப்படி ஜேர்னல் இருக்கும், இங்கேயும் சேமே நம்ம என்னது ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ் எல்லாமே எங்கேயும் இருக்குது, காஸ்டிங்லேயே இருக்குது. என்னென்னலாம் இருக்குது, ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ். அப்புறம் என்ன ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவேன், காஸ்ட் ஷீட். அப்புறம் இன்டெகிரல் நான் இன்டெகிரல்னா என்னன்னு சொல்கிறேன். அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங். என்னது மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங். எல்லா இடத்துலையுமே காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. எல்லா இடத்துலையுமே என்ன பண்ண முடியாது, காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண. ஏன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் ஒவ்வொரு மாதிரி ஆப்ரேட் ஆகும். எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் சேல்ஸ் இருக்கும், எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ப்ராஃபிட் இருக்கும். அதனால ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாருமே காமனாக இருக்கும். ஆனால் எல்லா இண்டஸ்ட்ரியோட ஆக்டிவிட்டியும் ஒன்றா இருக்குமா, எல்லா இண்டஸ்ட்ரியோட ஆக்டிவிட்டி ஒன்றா இருக்குமா. ஹோட்டலோட ஆக்டிவிட்டி வேற, ஹாஸ்பிட்டலோட ஆக்டிவிட்டி வேற, லாட்ஜோட ஆக்டிவிட்டி வேற, மால்ஸோட ஆக்டிவிட்டி வேற, டிரான்ஸ்போர்ட்டோட ஆக்டிவிட்டி வேற. அப்போ ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ஒரு மாதிரி இருக்குமா. அப்போ எல்லாருக்கும் நம்ம காமனாக நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரே ஃபிக்ஸ்டு ஃபார்மேட்டுக்குள்ள போக முடியாது. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம காஸ்டிங் வேற வேற செக்டார் படிக்கிறது தான் என்னது, மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங். அதில் ஜாப் காஸ்டிங்னு ஒரு வரும். லைக் பல்க் ஆர்டர் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நம்ம எவ்வளோ ப்ரைஸ் கோட் பண்ணலாம். பேட்ச் காஸ்டிங். நீ போயிட்டு இப்போ ஒரு பைக் கொடுக்குற சர்வீஸ்க்கு ஜாப் கார்டுன்னு ஒன்று எழுதுவோம். உங்களுக்கு என்ன சார் பண்ணணும் டிக்கெட் சொல்லுவாங்க. நீ பைக் சர்வீஸ் கொடுக்க முடியும்னா ஜாப் கார்டு கொடுப்போம், உங்களுக்கு என்ன பண்ணணும் டிக்கெட் அடிப்பான். இயரில் பில்லிங் வரும், மெட்டீரியல் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் சார், லேபர் இவ்வளோ சார்ஜ் சார், ஓவர் ஹெட் சார்ஜ் இவ்வளோ சார், ஒரு ஓவர் ஹெட் சார்ஜ் போட்டு டோட்டல் சார் இவ்வளோ ப்ராஃபிட் போட்டு உனக்கு ஃபைனலாக இவ்வளோ கொடுங்க சார்னு சொல்லுவோம். ஆனால் உனக்கு சொல்கிற ஃபைனல் சார்ஜ் மட்டும் தான் வருமே தவிர அவனோட காஸ்ட் ஸ்பிளிட் அப் வராது. பட் அவனுக்கு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அவன் மெட்டீரியலும் யூஸ் பண்ணுறான்,
லேபரும் யூஸ் பண்றான், அவனோட இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு ரெண்ட் கொடுக்கணும், வாட்டர் சார்ஜஸ் பே பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி பே பண்ணணும், இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதோட பைக் சர்வீஸ் தான் என்ன பண்ணி ஆகணும், சார்ஜ் பண்ணணும். அதை சார்ஜ் பண்ணி எவ்வளவு சொல்லலான்றது, ப்ராஃபிட் சேல் பிரைஸ் சொல்லலான்றது தான் என்னது ஜாப் காஸ்ட். இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கு, ஒரு டெக்ஸ்டைல்ஸ்ல ஸ்கூல் யூனிஃபார்ம் துணி கேட்குறாங்க, பெல்ட் தைச்சு கொடுன்னு சொல்றாங்க, டை தைச்சு கொடுன்னு சொல்றாங்க, என் ஸ்கூல் டை தைச்சு கொடுன்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் ஆர்டர் பல்க் ஆர்டரா 1000 2000 ஆர்டர் பண்ணுவாங்களா, அந்த பல்க் ஆர்டருக்கு எவ்வளோ காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம், பேட்ச் காஸ்ட். பல்கா எவ்வளோ, மினிமம் எவ்வளோ. இப்போ நீ போயிட்டு ஒரு ரேமண்ட்ஸ் கம்பெனியில் போயிட்டு சார் 3 டை தைச்சு கொடுங்கன்னா செருப்பாக அடிக்க மாட்டான். எனக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு 3 டை தைச்சு கொடுங்கன்னு சொன்னான். சார் மினிமம் 100, மினிமம் 200, மினிமம் 300ன்னு சொல்கிறாங்களா, அதுதான் என்ன காஸ்டிங், பேட்ச் காஸ்டிங். ஏன்னா அவனோட மிஷினை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலே அவனுக்கு சில காஸ்ட் இன்கர் ஆகும். அந்த காஸ்ட்டுக்கு அவன் மினிமம் எத்தனை யூனிட்டாவது ஓட்டணும், 300 யூனிட்டாவது ஓட்டினா தான் அவனுக்கு என்ன நிற்கும், ப்ராஃபிட்டு. ஏன்னா ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு கார் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு கார் ப்ரொடியூஸ் பண்ணால் அவனுக்கு ஃபீஸிபிள் கிடையாது. ஏன்னா ஒரு கார் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்ஜின் மெக்கானிக்னு தனியாக இருப்பான், பாடி கட்டுறவன் தனியாக இருப்பான், பெயிண்ட் அடிக்கிறவன் தனியாக இருப்பான். இது எல்லாமே ஒரு ஆள் வேலை பார்க்க மாட்டான். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நான் சம்பளம் கொடுத்தாகணும். அப்போ எனக்கு காஸ்ட் அதிகமாக போகும், ஒரு காரோட ப்ராஃபிட் நம்மளுக்கு நிற்காது, பத்தாது. ஸோ கம்பெனி மினிமம் பண்ணாலே 100 கார் தான் பேட்சாக ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அப்போ மினிமம் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறதா என்ன காஸ்ட். அடுத்தது கான்ட்ராக்ட், ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் எடுக்கிறேன், ரோடு போடுறதுக்கு கான்ட்ராக்ட் எடுக்கிறேன். அந்த கான்ட்ராக்ட்ல வேற மாதிரி இருக்கும். நான் 10 இடத்துல கான்ட்ராக்ட் எடுத்திருப்பேன், 10 இடத்துலையும் வேற வேற இடத்துல ரெவன்யூ வந்திருக்கும், வேற ஒரு இடத்துல காஸ்ட் இன்கர் பண்ணியிருப்பேன். அப்போ ஒவ்வொரு கான்ட்ராக்ட்டுக்கும் ப்ராஃபிட் எவ்வளோ போட்டால் அதே என்னது கான்ட்ராக்ட் காஸ்ட். அடுத்தது ப்ராசஸ் காஸ்டிங். ஒரே ஒரு ரா மெட்டீரியல் மல்டிபிள் ப்ராசஸ், பால், மில்க், ரா மில்க் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணி பாஸ்டரைஸ்டு மில்க், அயோனைஸ்டு மில்க், ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க்னு அனுப்பிச்சிட்டு இருக்கேன். மில்கா அதில் கொஞ்சம் மில்க் எடுத்து வச்சுட்டு ஆவின் கம்பெனி தயிராக விற்கிறான், அந்த தயிரில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வெண்ணையாக விற்கிறான், அந்த வெண்ணையில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நெய்யாக விற்கிறான். அது மாதிரி இத்தனை ப்ராடக்ட் விற்கிறான்ல, இதெல்லாம் என்னது ப்ராசஸ் காஸ்டிங். ஒரு ப்ராடக்ட் வெளில வரணும்னா மல்டிபிள் ப்ராசஸ் பண்ணி தான் வெளில வர முடியும். இப்போ நெய் எத்தனை ப்ராசஸ் பார்த்துட்டு வெளில வந்துருக்கும், பால் தயிராகி, தயிர் வெண்ணையாகி, வெண்ணெய் நெய்யாகி தானே வெளில வந்துருக்கும். அப்போ இதெல்லாம் என்ன காஸ்டிங், ப்ராசஸ். நெய்க்கு எவ்வளோ காஸ்ட் அலோகேட் பண்ணணும், பாலுக்கு எவ்வளோ காஸ்ட் அலோகேட் பண்ணணும், பாலாவே விற்கலாமா இல்லை தயிராக விற்கலாமா, எப்படி பாலாவே விற்கலாமா, திருமலா நெய் வராது, திருமலா பால், திருமலா தயிர், திருமலா நெய் போல. அவன் ஏன் இந்த இண்டஸ்ட்ரிக்கு போல, எனக்கு பால் தயிர் வித்தாலே ப்ராஃபிட் நிற்கிது, நான் எங்கே போல விரும்பலை, நெய்க்கு போக விரும்பலை. அப்போ நெய்யாவி ஆவின் கம்பெனி அதுவே என்ன பண்ணுறான், நெய்யும் விற்கிறான், ஆவின் தயிரும் விற்கிறான், ஆவின் வெண்ணையும் விற்கிறான், ஆவின் பாலும் விற்கிறான். அப்போ அவன் கொஞ்சம் அமௌண்ட்டை பிரிச்சு விற்கிறான். அவன் எப்படி விற்கணும், எவ்வளோ விற்றா ப்ராஃபிட், அது எல்லாமே எந்த காஸ்டிங்கில் பார்க்க போகிறேன். அப்புறம் பஸ்ஸு, லாரி, ஹாஸ்பிட்டலு, டோல் சார்ஜஸ், எலக்ட்ரிசிட்டி போர்டு, அப்புறம் ஐடி ஆஃபீஸ், இது எல்லாத்துக்கும் என்ன காஸ்டிங், ஆப்ரேட் காஸ்டிங். சர்வீஸ் செக்டார், அதெல்லாம் என்னது சர்வீஸ் செக்டார். சர்வீஸ் காஸ்டிங் புக்கில் கொடுத்துருப்போம். இது ஓல்டு நேம் ஆப்ரேட்டிங் காஸ்டிங். இதெல்லாமே மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங். லாஸ்டா என்னது இருக்கு, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இதெல்லாம் நடந்து முடிஞ்சது, இதெல்லாம் தனி செய்யறது ப்ரெடிக்ஷன். இது முடிஞ்சதை வச்சு அனலைஸ் பண்ண போறேன், என்ன நடந்திருக்கணும்னு நான் நினைச்சேன், என்ன நடந்தது. இதெல்லாம் என்னது, என்ன நடக்கணும்னு யோசிச்சது. சம் இடத்துல ஆக்சுவல் டேட்டா சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ நீ ஒரு ப்ராடக்டோட காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ற, இன்னைக்கு உன்னோட கடையில் இட்லியோட விலை 5 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில் தக்காளி விலை 10 ரூபாய் ஏறிடுச்சு. இட்லியோட விலை 5 ரூபாய் இல்லை சார், 5 ரூபா 10 பைசா. நீ மாற்ற முடியுமா, மாற்ற முடியுமா, முடியாது. அப்போ எப்படி சார் அதே 5 ரூபாய்க்கு பிரைஸ் வேற ஏறிடுச்சு, எப்படி சார் அதே 5 ரூபாய்க்கு விற்க முடியும்? என்ன 4 கிலோ தக்காளி போடுற இடத்துல 3 கிலோ தக்காளியாக மாற்று, அவ்வளோதான். சாம்பார் லைட்டாக டேஸ்ட் குறைஞ்சிடும், மற்றபடி இட்லி 5 ரூபாய்க்கு தான். அப்புறம் என்ன பண்ணணும், அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். இப்போ கடையிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் 130 ரூபாய்க்கு போகும்போது எந்த கடையிலையும் ஆனியன் ரைத்தா கிடையாது, எல்லா இடத்துலையும் குக்கும்பர் ரைத்தா வச்சுட்டான். அப்போ நம்ம டக்குன்னு ரைத்தா கொடுக்காம இருக்க முடியாது, ரைத்தா கொடுக்கணும். தயிர் சீப்பாக தான் இருக்குது, எதுக்கு ஆனியன் போடுவானே, ரைத்தாவி இது குக்கும்பரையும் கேரட்டையும் கொடுத்தல். அப்போ என்ன, அது ஒரு ரைத்தா தானே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ சம் என்ன பண்ணணும், ஆல்டர்னேட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ நம்ம காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே எந்த ப்ரைஸில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி சுற்றுவ காஸ்டிங்கில் ஃபுல்லாகவே ப்ரீடிட்டர்மைண்ட் ரேட். எல்லாமே என்னது, ப்ரீடிட்டர்மைண்ட் ரேட். ஏன்னா காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ காஸ்ட்டை இன்கர் பண்ண போற. எல்லா செலவையும் முடிச்சுட்டு இப்போ நீ ஒரு வடை விற்கலான்னு சொல்லி வடைக்கு காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். நீ வடைக்கு மாவு வாங்கிட்டு, எண்ணெய் வாங்கிட்டு, எல்லாமே வாங்கி வடை போட்டு வடை பொரிச்சு வெளில வந்துருச்சு. ஒருத்தன் கடைக்காரன் வந்து ஒருத்தன் வந்து கடைக்கு வடை கேட்குறான், எவ்வளோ காஸ்ட்டா, ஒரு நிமிஷம் இருக்குது சார், பேப்பர் ரெடி எல்லாம் செலவானது டிவைடட் பை 100 வடைன்னு போட்டு சொல்லுவியா, ஆல்ரெடி டிட்டர்மைன் பண்ணிட்டு வடையை விற்க ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ செலவாச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, கணக்கு போட முடியாது. அப்போது இது எல்லாமே என்ன ரேட்டில் இருக்கும், ப்ரீடிட்டர்மைண்ட். அப்போ நம்ம என்ன நடந்துச்சு, என்ன நடக்கணும்னு வச்சுருந்தோம், என்ன நடந்தது, அதான் என்ன காஸ்ட், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்.
இது மார்ஜினல் காஸ்ட்ங்கிறது ஒரு பக்கா கான்செப்ட். அது எல்லாமே இது ஃபுல்லாகவே டிசிஷன் மேக்கிங்க்கு தான். இது என்னது பட்ஜெட். பட்ஜெட் இஸ் என்னது ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் பேஸ்ட் ஆன் என்ன ரிசல்ட் பாஸ்ட் ரிசல்ட். பட்ஜெட் இஸ் என்னது ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் ரிசல்ட். நெக்ஸ்ட் நம்ம எப்படி அடுத்து ஒர்க் அவுட் பண்ண போறோம். இந்த பட்ஜெட் பேஸ் பண்ணி இதெல்லாம் சேல்ஸ் பட்ஜெட் போட்டுருப்பல, இந்த சேல்ஸ் பேஸ் பண்ணி தான் அடுத்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இந்த சேல்ஸ்ல இருந்து வர ப்ராஃபிட் வச்சு தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். EBIT KE காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனாக இருக்கட்டும், ஃபினான்சிங் டிசிஷனாக இருக்கட்டும், இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ எங்க மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் முடியுதோ அங்க எங்க ஸ்டார்ட் ஆகுது FM. எங்க காஸ்டிங் முடியுதோ அங்க எங்க என்ன ஸ்டார்ட் ஆகுது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். எங்க மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் முடியுதோ அங்க என்ன ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடிகிற இடத்துல திருப்பி என்ன ஸ்டார்ட் ஆகும் காஸ்டிங். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் FM காஸ்டிங் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், திருப்பி மேனேஜ்மெண்ட் FM மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல திருப்பி FM காஸ்டிங் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், திருப்பி ஒரு சர்க்கிள். ஓகேவா ராஜா? இதுதான் ஓவர் வியூ ஆஃப் காஸ்டிங். நம்ம ஃபர்ஸ்ட் இது பார்ப்போம், அடுத்து இது பார்ப்போம், அடுத்து இது பார்ப்போம், அடுத்து இது பார்ப்போம். அப்படியே 4 சாப்டர் பார்ப்போம். சரியா?